ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஆப்ஷன் டிக்கெட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிப்பெற்ற பங்களாசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுற பிகினர்ஸ் துவக்கமாக இருக்கிறவங்களுக்கு இது பார்த்தா காலையில் பார்த்ததும் ஒரு விஷயமா இருக்கும், இப்பவும் ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் ட்ரேட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் உண்மையான விஷயங்கள் தெரியும். 200 பாயிண்ட் நிஃப்டி ப்ளஸ். அப்போ கால் ஆப்ஷன் இன்னைக்கு காலையில் எடுத்துகிட்டு இருந்தா ஒரு ஜாக்பாட் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இன்னைக்கு வந்து 0 to ஹீரோ ப்ரீமியம் கம்மி தானே. அப்போ நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு இம்பேக்ட் ஆயிருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் புதியவர்கள், அனுபவம் வாய்ந்தவர்களை பற்றின பேசல, புதியவர்களாக இருக்கிறவங்களுக்கு இது தோணியிருக்கும். அப்போ இவ்வளோ பாயிண்ட் ஏறினதுக்கு கால் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நல்லா ஏறி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் உங்களுக்கு தோணியிருக்கும். ஆனால் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியணும். அதில் டிகே அப்படிங்கிறத ஒன்று பற்றி தெரியணும். அதை விட முக்கியம், மார்க்கெட் ஏறுனா கால் ஆப்ஷனுடைய விலை ஏறணும் அப்படின்னு அவசியம் இல்லை. புட் ஆப்ஷனுடைய விலையை இறக்கியும் மார்க்கெட்டை ஏற்றலாம் அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு வெபினார் எடுத்திருந்தோம். அந்த வெபினாரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 25,580 இருந்து 25,600 போனால் ஒரு 20 பாயிண்ட் ஏறுனா அப்போ கால் ஆப்ஷனுடைய விலை ஏறணும், புட் ஆப்ஷனுடைய விலை இறங்கும் அப்படிங்கிறத பொதுவாக எல்லாத்துக்கும் தோணும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், கால் ஆப்ஷனுடைய விலை ஏறலை, ஆனால் புட் ஆப்ஷனுடைய விலை இறக்கி மட்டும் ஃபியூச்சர் வந்துட்டு விலை இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 165 ரூபாய் காலோட விலை, 25,500 காலோட விலை, புட்டோட விலை 85. இங்கே பார்த்தீங்கன்னா அதே 165 ரூபாய் புட்டோட வேல்யூ 85ல் இருந்து மட்டும் 65 ரூபாய், 20 ரூபாயே விலை இறக்கி, புட் ஆப்ஷனுடைய விலை இறக்கி மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கு அப்படிங்கிற ஒரு தத்துவத்தில் அன்னைக்கு கிளாஸ் எடுத்திருப்பேன். அது வந்து புதியவர்களாக இருக்கிறவங்களுக்கு அன்னைக்கெல்லாம் ரொம்ப பெருசாக புரிஞ்சிருக்காது. என்னடா இது இப்படி சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் அதை இன்னைக்கு மார்க்கெட்டில் அனுபவிச்சவங்களுக்கு நான் அதை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்க, இது காலையில் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் 9:44க்கு 24,450 கால் 62 ரூபாய், புட் வந்து 61 ரூபாய். டைம் எவ்வளோ? 9:44க்கு. அப்போ 24,350 கால் புட்டு தான் நமக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் ஏடிஎம் ஸ்ட்ரைக். அதையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். பாருங்க, 138 ரூபா, 124 ரூபா, 131 ரூபா நம்ம காமன் ஏடிஎம் சொல்லுவோம். இந்த விலை வந்துட்டு என்னவா மாறி இருக்கு? நமக்கு 131 ரூபாயிலிருந்து 62 ரூபாயா மாறி இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட 50% டிகே ஆயிருக்கு. இது ஒரு பாயிண்ட். இப்போ அது டிகே ஆகும்போது மார்க்கெட் எங்க இருந்திருக்குன்னு பாருங்க, 24,457 ஸ்பாட் இருந்திருக்கு, 92 பாயிண்ட் பிளஸ்ல இருந்திருக்கு. அப்ப அந்த நேரத்துல மார்க்கெட் வந்து எவ்வளவு பாயிண்ட் பிளஸ் நம்ம சொல்றோம்? 92 பாயிண்ட் பிளஸ். ஆனா இங்க கால் ஆப்ஷன் என்னவா இருக்கு? நெகட்டிவ்ல இருக்கு. புட் ஆப்ஷன் எவ்வளவு இருக்கு? 67% அவங்க கரைஞ்சிருக்காங்க, இவங்க 30% கரைஞ்சிருக்காங்க. அப்ப மார்க்கெட் ஏறும்போது உங்களுக்கு கால் ஆப்ஷன் ஏறி இருக்கணும் அல்லவா? 24,450. அப்ப இங்க என்ன பண்ணியிருக்காங்க? நமக்கு காலோடைய விலை ஏற்றணுங்கிற அவசியமே கிடையாது. காலுக்கும் புட்டுக்கும் உண்டான வித்தியாசம் தான் முக்கியம். இப்ப இது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். மார்க்கெட் வந்துட்டு 24,450 இருக்காங்க, 24,350. நமக்கு ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட்டை நம்ம வச்சது 131 ரூபாய். இங்கே கால் ஆப்ஷன் பாருங்க 2% ஏறி இருக்கு. புட் ஆப்ஷனோட விலை என்ன இருக்கு? நமக்கு 80% கரைஞ்சிருக்கு. இப்போ இங்கே ஃபார்முலா என்னன்னா, மார்க்கெட் 24,350 ஸ்ட்ரைக்கை நம்ம பார்க்கும்போது ஃபியூச்சர் வந்துட்டு 24,450 இருந்தா இது 100 பாயிண்ட் டிஃப்ரெண்டா. அப்போ இங்கே என்ன தெரியுங்களா கோடிங்? 24,350 கால் வந்து புட்டோட விலையை விட 100 ரூபாய் ஜாஸ்தியா இருந்தா போதும், அவ்வளவுதான். இங்க பாருங்க, புட்டோட விலை எவ்வளோ? 26. அப்ப இதுல இருந்து 100 ரூபாய் ஆட் பண்ணா
126. அதுதான் இங்க நடந்திருக்கு. அப்போ உங்களுக்கு கால் ஆப்ஷனோட விலை ஏறணும் அப்படிங்கிற அவசியம் இங்க இல்லை. இதைத்தான் நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தது இங்க எழுதியிருப்ப பாருங்க. இது மெம்பர்ஷிப்ல நம்ம வந்து கொடுத்திருக்கிற ஹிண்ட், அப்பப்போ கொடுத்த ஹிண்ட். 24,400 புட் அண்ட் 24,500 கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகம். இப்போது ஏடிஎம் பாயிண்ட் 60 இருக்கு. நேரம் 9:45 மணிக்கு இவ்வளவு டிகே என்பது நெருடல். அதாவது மார்க்கெட்ல 50% டிகே ஆயிருச்சு. இப்படி இருந்தால் ஆப்ஷன் பையர் சந்தையாக இருக்க வாய்ப்பு குறைவு. அதாவது இது ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டை டாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இதுல என்ன ஆகும்னா, உங்களுக்கு மார்க்கெட்டே மேலே போனாலும் கால் ஆப்ஷனுடைய பிரீமியம் மார்க்கெட் ஏறினதுக்கு அது ஏறணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ ஃபேக் பிரேக் அவுட் அண்ட் ஓவர் ட்ரேட் அதிகரிக்க வாய்ப்பு. அதாவது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு மார்க்கெட் மேலே போகும்போது கால் ஆப்ஷனோட விலை பெருசாக ஏறலை அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், மார்க்கெட் மேலே போயிட்டு திருப்பி திருப்பி கீழே வந்து புட்டோட பிரீமியத்தை கரைச்சு மார்க்கெட் மேலே ஏற்றிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு மேலே போகலன்னு சொல்லி நீங்கள் ஸ்டாப் லாஸ் ட்ரேட் போட்டு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான ஸ்டாப் லாஸஸ் ஹிட்டாக இருக்கும். உங்களுடைய எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஓவர் ட்ரேட் அதிகரிக்க வாய்ப்பு. எத்தனை மணிக்கு நான் கொடுத்துருக்கேன்? 9:48 கொடுத்துருக்கேன். இப்படியே நிலை பெற்றால் சைட்வேஸ் என்று ஆப்ஷன் பையரை பொறுமை சோதிக்க வாய்ப்பு அதிகம். ஆனால் சந்தையில் என்ன வேணாலும் நடக்கலாம். அடுத்தது அதற்கு காரணமா இந்தியா விக்ஸ் 5% மைனஸ். இந்த 5% மைனஸுங்கும் போது வந்து ஏதாவது என்ன ஆப்ஷன் செல்லர் வந்துட்டு சூப்பரா ஜாலியா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு சாதகமா இருக்கிறாங்க. அப்போ வந்து ஆப்ஷன் பையருக்கு இங்க வாய்ப்புகள் குறைவு. ஏடிஎம்டிக்கு 50% இருக்கு. அதனால கால் செல்லர் பயந்தால் மட்டுமே சந்தை மேலே செல்ல வாய்ப்பாக இருக்கலாம். இங்க பாருங்க, மார்க்கெட் மேலே போயிருக்கும் போதும் கூட 24,500 கால் புட் ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் 55 இருந்திருக்கு. அப்போ அதோட ஹை 74 டு 55 வராங்க. புட்டோடது வந்து லோ டு எல்டிபி வந்து 11 ரூபாய் ஏறுறாங்க. இவங்க 19 ரூபாய் இறங்குனதுக்கு இவங்க 11 ரூபாய் ஏறாங்க. இந்தியா விக்ஸ் நெகட்டிவ்ல இருக்கும்போது பிரீமியம் கரைவு எளிதாக நடக்கும். மந்திரம் வந்துட்டு பிரீமியம் கரைவது எளிது, பிரீமியம் கொடுப்பது கடினம் அப்படிங்கிற கான்செப்ட்னால இது ஆப்ஷன் செல்லர்ஸோட டாமினேட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அங்கே பதிவு பண்ணியிருக்கணும். எத்தனை மணிக்கு? 10:24க்கு. இது பாருங்க, மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் 24,520 இருக்கு. இப்போ மார்க்கெட் முடிஞ்சது 24,576. 50 பாயிண்ட் ஏறி இருக்கா? முடிஞ்சிருக்கா? இங்க பாருங்க, 24,500 கால் 71 ரூபாய் இருந்திருக்கு. புட் வந்து 45 ரூபாய் இருந்திருக்கு. ஆனா இப்போ முடிவு மார்க்கெட் 50 பாயிண்ட் ஏறி இருக்கு. கால் 5 ரூபாய் தான் ஏறி இருக்கு. புட் என்ன பண்ணாங்க? 45 ரூபாய் ஜீரோ ஆயிட்டாங்க. அப்போ இதுதான் உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாக நம்ம பார்க்கணும். அப்போ காலையில் வந்து நம்ம 24,450 கால் புட் வந்து 60 ரூபாய்க்கு மீட் பண்ணாங்கன்னு பார்த்தோமா? டோட்டல் 120 ரூபாயா? இப்போ மார்க்கெட்டோட டைரக்ஷன் தெரியாதவங்க ரெண்டையுமே வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் முடிவு எடுத்திருந்தா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிவில் 126 ரூபாய் 6 ரூபாய் ரெண்டையுமே வாங்கியிருந்தா 60 + 60 120. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடராக இருக்கிறவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த கேண்டில் ஸ்டிக் மட்டுமே நமக்கு கிடையாது. இது நம்ம போட்ட பதிவு காலையில் மார்னிங் வீடியோஸில் வந்துட்டு பெய்ட் மெம்பர்ஸுக்கு இதில் பாருங்கள் 24,350 காலுடைய ஹை 212, அந்த 576 அப்படிங்கிறத நம்ம பேசியிருந்தோம். சாரி 562. அந்த இடத்த மார்க்கெட் எவ்வளோ தூரம் இம்பேக்ட் பண்ணி அங்கே இது பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அதே மாதிரி காலோட லோ வந்துட்டு நமக்கு அதுவும் அதே மாதிரி 124 ரூபாய் 130 ரூபாய்ங்கிறது காமன் ஏடிஎம். அந்த இதுதான் கால் செல்லர் பேனிக் பிளேஸ். அந்த இடத்துக்கு மேலே வந்ததுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு இதெல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்தது ப்ரீ ஓப்பனில் பாருங்க, ப்ரீ ஓப்பன் ஸ்டாக்ல பிஎன்பி ஹவுசிங் அப்படிங்கிற ஸ்டாக் 4% அப். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நான் போட்டு காமிக்கிறேன். நமக்கு நேற்றைய ஹை வந்து பார்த்தீங்கன்னா 933, 949. அப்போ எஸ்டர்டே ஹைக்கு மேலே தான் இவங்க லோவே வச்சிருக்காங்க, ஓப்பனுக்கு மேலே இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இருந்தால் நமக்கு அதிகமான வாய்ப்பு கால் செல்லர் பயப்படுறக்கு அப்படின்னு நம்ம வந்து லாஸ்ட் 18th அன்னைக்கு வந்து ஒரு பெய்டு வெபினார் ஃப்ரீ வெபினாரில் நம்ம பார்த்துருந்தோம். இன்னைக்கு அந்த ஸ்கிரிப்ட் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. ஒரு
ஒரு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரத்தில, ஒரு 15 நிமிஷத்தில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 950லிருந்து ரூ. 1000 என்ன ஸ்பீடுல போயிருக்காங்க பார்த்தீங்களா? அப்ப இந்த கேப் அப் ஸ்டாக்குக்கு இது ஒரு மகிமை இருக்கு. அப்போ இதைய நீங்க புரிஞ்சுட்டு, இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா நீங்க ஒரு 5 நிமிடத்துல நீங்க வந்துட்டு ஆப்ஷன் பையராவும் இருக்கலாம், ஆப்ஷன் செல்லராவும் இருக்கலாம். இந்த மாரி ஸ்டாக்க நீங்க தேர்ந்தெடுக்கும்போது என்னென்ன இம்பாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தாலே, உங்களுக்கு எளிமையான வர்த்தக வாய்ப்பு கிடைக்கும். இதே நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிய பில்ட் பண்ணி நீண்ட காலம் கொண்டு போகும்போது, உங்களுக்கு எமோஷன் அதாவது ஒரே ஒரு ட்ரேட் பண்றோம். ப்ராஃபிட்டோ, லாஸோ. இப்போ ஒரு லாஸ் வந்து ஒரு 5,000, 10,000 நம்ம ஏத்துக்கிறதுக்கு மனசு வச்சுட்டு, இந்த மாரி இடத்துல நம்மளோட ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு ஒரு பில்ட் பண்ணி இதை இம்பேக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பேர் இதற்கு உண்டான வகுப்பு கேட்டுட்டு இருக்கீங்க. அது கூடிய விரைவில் நம்ம வந்துட்டு அது ஆரம்பமாக போகுது. விருப்பம் உள்ளவங்க இதை பற்றி என்கொயரி பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் 9842610908. ஓகே. இப்போ அடுத்த வர்த்தகத்திற்கு உண்டான டேட்டாஸ் எடுத்துடலாம். இப்போ காமன் ஏடிஎம் என்ன இருக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். மந்த்லி கான்ட்ராக்ட் இது 234 246. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நம்மளுக்கு இம்பேலன்ஸ்ட் இம்பிளிபிலிட்டி ஆப்ஷன் செயின்ல இருந்தது. கால் சைடு 18ஆகவும் புட் சைடு வந்து 31 இருந்தது. இன்னைக்கு அது டீகே ஆனதே வந்து கால் சைடு மார்க்கெட் ஏறக்கு ஒரு வாய்ப்பா அது மாட்டிருச்சு அப்படிங்கிறதையும் நீங்க இன்னைக்கு செக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ரிசர்ச்ல அது இருக்கணும். அப்போ 24,600 ஸ்ட்ரைக் நமக்கு வந்துட்டு ரூ. 240 அப்படிங்கிற ஏடிஎம் மீட்டிங் பாயிண்டோட நமக்கு துவங்குறாங்க. அப்போ 24,600 அப்படின்னா அதிலிருந்து 250 பாயிண்ட் மைனஸ் 250 பாயிண்ட் பிளஸ். ஸோ இந்த டேட்டா எடுத்து வச்சுக்கோங்க. 250னா நம்ம 350க்கு போய்க்கலாம். இதில் 387 மைனஸ் 152 இதை போட்டு வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நமக்கு 230 அப்படிங்கிறது வரும். அப்போ இந்த கால் ஆப்ஷன் 230க்கு கீழே போகாத வர மார்க்கெட் 24,600க்கு எப்போ வேணாலும் வரலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அவுட் தான். மார்க்கெட் கீழே வந்தாலுமே இவங்க 230 அப்படிங்கிறதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகாத வர இந்த பாயிண்ட்டை மீண்டும் டச் ஆகிறதுக்கு. அப்போ அது மேலே என்ன ஆகும் நமக்கு 23,850 சாரி 24,850 இந்த ஸ்ட்ரைக்குக்கு போயிட்டு அதே மாதிரி 386 மைனஸ் 122. ஸோ இதையும் போட்டு வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மொமெண்டமாக இது கண்டிப்பாக நமக்கு இருக்கும் இந்த டேட்டாஸ். அப்போ வந்துட்டு 250 அப்படிங்கிற ரேட்டுக்கு கீழே இவங்க போகாத வர மார்க்கெட் 24,600க்கு கீழே தான் இருப்பாங்க. அப்போ இதுதான் ஃபைட்டிங்காக நமக்கு மார்க்கெட் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஆக்டிவ் கான்ட்ராக்ட் என்ன ஸ்ட்ரைக் வந்து போட்டி போட போகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நேற்று வந்து 24,400 கால் புட்டை நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அது இன்றைக்கி எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு 24,500 கால் 500 புட் ஸ்ட்ரேடலாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ 24,500 கால் வந்துட்டு புட்டோட ஹைக்கு மேலே சஸ்டெயின் ஆகிற வர இப்போ இந்த ஹை டுடே ஹை அண்ட் நாளைக்கு இருக்கும் தெரியுங்களா, டுமாரோ ஹை, இந்த ரெண்டுக்கு மேலே 24,500 கால் இருக்கிறவரை மார்க்கெட் மேலே போகிறதுக்குண்டான வாய்ப்பாக மாற்றுவாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். 24,500 புட்டு வந்துட்டு காலோட ஹைக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் இறங்குறதுக்கு உண்டான வாய்ப்பாக பண்ணிடுவாங்க. ஸோ இதை உன்னிப்பாக பார்த்து கொள்ளுங்கள். அப்போ மார்க்கெட்டே முடிஞ்சிருந்தாலும் 24,600 கட்ட முடிஞ்சிருந்தாலும் 24,500 தான் மிட் பாயிண்ட்டாக இருக்க விருப்பப்பட்டிருக்காங்கன்னா ஸோ இந்த இடம் மிக முக்கியம். அப்போ 24,500க்கு மேல் ஆர் கீழ் அப்படிங்கிற மாதிரி தான் மார்க்கெட்டை நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்புறம் அதுக்கடுத்து ஸ்ட்ராங்கல் 24,000 25,000 அதனால 24,500 அவங்க மிட் பாயிண்ட்டாக வச்சிருக்கிறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டை பார்க்கணும். இப்போ நமக்கு இம்ப்ளைட் வாலிட்டி என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். கால் சைட் 16 புட் சைட் 19 இருக்குது. அப்போ புட் சைட் சின்ன ஒரு டைம் வேல்யூ இன்க்ரீஸ்டாக இருக்குது. அதை நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். அதனால் 24,500 நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரைக்காக பார்க்க வேண்டும். அதனால் ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் பிகினராக இருக்கிறவங்க கேண்டில் ஸ்டிக்கை மட்டும் பார்த்து ட்ரேட் பண்ணாமல் மார்க்கெட்டில் எப்படியெல்லாம் ரியாக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது, கால் பிரீமியம் புட் பிரீமியம் எப்படி இயங்குது அப்படிங்கிறதை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்க. நன்றி, வணக்கம்.